ஏமன் ஒருபுறம் தாக்குதல், மறுபுறம் பிரம்மாண்ட மக்கள் போராட்டம். இஸ்ரேலை போலவே அமெரிக்காவும் தங்களை எதிர்க்கும் ராணுவத்தை எதிர்கொள்ள துணிவு இல்லாமல் தங்களது மிரட்டல்களை காட்ட பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றது. ஏமன் ராணுவத்தை அமெரிக்கா எதிர்கொள்வதை விட்டுவிட்டு பொதுமக்கள் மீதும் தொழிலாளர்கள் மீதும் ஏமனில் தொடர்ச்சியான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி வருகின்றது. அந்த வகையில் நேற்று ஏமனில் உள்ள ராஸ் இசா எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகத்தில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 58 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளனர். ஒருபுறம் இந்த தாக்குதல் நடக்கும் போது மறுபுறம் ஏமனில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காசாவிற்கு ஆதரவாக பல லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு அணிவகுப்பு நடத்தியுள்ளனர். காசா மக்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டும் வகையில் இந்த அணிவகுப்புகள் நடைபெற்றது. குறிப்பாக ஏமன் தலைநகர் சனாவில் நடைபெற்ற அணிவகுப்பில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏமன் மக்கள் காசாவிற்கு ஆதரவான முழக்கங்களை எழுப்பி பேரணியில் பங்கேற்றனர். அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தாத ஏமன் மீது அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையிலும் அமெரிக்கா எதிர்பார்த்தது போல இஸ்ரேல் மீது ஏமன் நடத்தும் தாக்குதல்கள் குறையவில்லை. தொடர்ச்சியாக ஏமன் இஸ்ரேலை குறிவைத்து பல தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் இன்று இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலத்தை நோக்கி ஏமன் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏமனின் தாக்குதலால் மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன் சத்தம் ஒலித்துள்ளது. சவுதி பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் அல் சவுத் ஈரான் பயணம் வரவேற்ற ஈரான் சுப்ரீம் தலைவர் சையத் அலி கொமேனி. சவுதி அரேபியா மற்றும் ஈரான் இடையே இணக்கமான சூழல் ஏற்படுத்த சவுதி பாதுகாப்பு அமைச்சர் ஈரான் சென்றுள்ளார். ஈரானின் சுப்ரீம் தலைவர் சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கிடையே வலுவான உறவு ஏற்பட்டால் அது இரு நாடுகளுக்கும் பயன் தரும் என்று ஈரான் தலைவர் பேசியுள்ளார். மேலும் சவுதி மன்னர் சல்மானிடமிருந்து ஒரு தூது செய்தியை ஈரான் சுப்ரீம் தலைவரிடம் கொடுத்திருப்பதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே அணுசக்தி தொடர்பாக ஓமனில் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் சூழலில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் புட்டினை மாஸ்கோவிற்கு சென்று நேரடியாக சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது ஈரானின் சுப்ரீம் தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை ரஷ்ய அதிபர் புட்டினிடம் கொடுத்திருப்பதாகவும் ரஷ்யா எப்போதுமே ஈரானின் நட்பு நாடு, சமீபத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் குறித்து ரஷ்ய அதிபருடன் விவாதித்ததாகவும் குறிப்பாக அணுசக்தி தொடர்பாக ரஷ்யாவுடன் எப்போதுமே கலந்து ஆலோசிப்பது வழக்கம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். மொசாத் தலைவரை சந்திக்கும் அமெரிக்க தூதுவர். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையே மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தும் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தூதுவர் விட்காஃபுடன் இஸ்ரேல் அமைச்சரும் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாதின் தலைவரும் சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேச்சுவார்த்தை குறித்து கூறுகையில், அமெரிக்காவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை கடினமானதாகவோ ஆச்சரியமானதாகவோ இல்லை என்றும் எதிர்பார்த்தது போலவே நடைபெறுவதாகவும் நிச்சயம் ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் கூறியிருக்கின்றார்.